வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் இருந்து நேற்று மேலும் 9 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 40வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போதே மேலும் 9 தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளில் 7 தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் இருந்து இதுவரை 218 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 198 தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 40ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தாவடியில் உள்ள அவரது நினைவு தூபியில் இன்று காலை ஓய்வு பெற்ற தபால் அதிபர் முருகேச சண்முகம் தலைமையில் குறைந்த நினைவஞ்சலிகள் இடம்பெற்றது. இதன்போது நினைவு தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ப தனபாலன் தமிழுணர்வும் ஈழத்தமிழர் கல்வி உரிமையும் எனும் தலைப்பில் உரையாற்றினார். குறைந்த நினைவஞ்சலியில் தர்மலிங்கத்தின் மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன், உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 23 வருடங்கள் மானிப்பாய் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஸ்வநாதர் தர்மலிங்கம் 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை பிரதேச செயலர் பிரிவில் விதை தின்ன தோட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் துறைசார் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயக்கன், அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன, கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்தராசா, இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் நேற்று மாலை ரயிலும் பட்டாரக வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 வயது குழந்தை உட்பட 3 படுகாயம் அடைந்துள்ளனர். வவுனியா மன்னார் பிரதான வீதியில் உள்ள ரயில் கடவையிலேயே இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. வாகனத்தில் பயணித்து கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய 4 வயது குழந்தை ஆகியோரே இவ்வாறு படுகாயம் அடைந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற கடவையில் ஊழியர் ஒருவர் 24 மணி நேரமும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். எனினும் ரயில் செல்லும் போது மூடப்பட வேண்டிய பாதுகாப்பு கடவை மூடப்படாதமையே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கணையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்ய தேடப்பட்டு வரும் SRSவதி குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு தப்பி சென்றுள்ளார் என கூறப்படுகின்றது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட பாதாள உலக தலைவரான கெஹல் பத்ர பத்மேயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. SRSவதி துபாய்க்கு தப்பி சென்ற போதும் கெஹல் பத்ர பத்மேவும் அவரது குழுவினர் வேறொரு நாட்டில் இருந்துள்ளனர் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டத்தரணி வேடமடைந்த SRSவதி சட்ட புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்து துப்பாக்கி சூடு நடத்தியவரிடம் கொடுத்தார் என கூறப்படுகின்றது. பத்மி வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இசார வெளிநாடு சென்றுள்ளார் என்று கூறப்பட்டாலும் அவர் இன்னும் நாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கின்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை தொடர்கின்றனர் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை சில நாடுகள் வெளிப்படையாக ஆதரிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆரம்பமான 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாதம் என்பது எந்த ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அச்சுறுத்தலாகும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப்பும் கலந்து கொண்ட இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். கடந்த 40 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தின் தாக்கம்
தாக்குதலை இந்தியா அனுபவித்து வருவதாகவும் அண்மையில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதத்தின் மோசமான பக்கத்தை கண்டதாகவும் மோடி தெரிவித்தார். பயங்கரவாதம் தொடர்பாக இந்த இரட்டை நிலைப்பாடும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்பதை நாம் தெளிவாகவும் ஒரு மனதாகவும் கூற வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் பகல்காம் தாக்குதல் மனிதநேயத்தில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நாட்டிற்கும் நபருக்கும் வெளிப்படையான சவாலாக இருந்ததென்றும் சுட்டிக்காட்டினார். சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கடந்த 2001ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பில் சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூடானின் மேற்கு பகுதியில் உள்ள மாரா மலைச்சரிவு பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கிராமம் நிலச்சரிவில் சிக்கி முழுதாக அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடான் விடுதலை இயக்கம் எனப்படும் போராட்ட இயக்கத்தின் தகவலின்படி சுமார் 1000 பேர் இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் ஒரே ஒருவர் மாத்திரம் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த நிலச்சரிவு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதோடு பல நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையை தொடர்ந்து இவ்வனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. உடனடியாக சூடான் விடுதலை இயக்கம் ஐநா மற்றும் சர்வதேச உதவி அமைப்புகளிடம் உடனடி உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவி கோரியுள்ளது. குறித்த கிராமம் தற்போது முழுதும் மண்ணால் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. குறித்த கிராமம் அமைந்துள்ள தார்பூர் பிராந்தியத்தில் இடம்பெற்று வரும் சிவில் போர் காரணமாக பலர் பாதுகாப்பிற்காக இந்த மலைச்சரிவு பகுதியில் தஞ்சம் அடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆயினும் இங்கு போதிய உணவு, மருத்துவ உதவி போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாத நிலையே இருந்து வந்துள்ள நிலையில் இங்கு கடந்த 2 ஆண்டாக இடம்பெற்று வரும் உள்நாட்டு போர் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை பசி, பட்டினி உள்ளிட்ட நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய அனர்த்தமானது முழு உலகையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கும் 17வது ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான நேர அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் பங்கேற்றுள்ள அணிகளில் ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஓமான் அணிகளும், பி பிரிவில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை மற்றும் ஹாங்காங் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் அதிக வெப்பம் காரணமாக ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறும் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரினுடைய போட்டிகளின் நேரத்தில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெறும் போட்டிகளை இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கை நேரப்படி இரவு 7:30க்கு குறைத்து போட்டிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அதிகப்படியான வெப்பம் காரணமாக வீரர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 19 போட்டிகள் கொண்டு ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஓமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மட்டுமே நேர மாற்றம் இல்லாமல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.